உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சதுரங்க பிரியனின் கனிவான வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பீஸுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லுவோம், ரைட்டுங்களா? பான் என்ன இவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு ஒவ்வொரு பீஸாக சொல்லி அதோட பாயிண்ட்ஸ் அது எப்படி வந்துச்சு, ஏன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த பானுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் அப்படின்னு கொடுப்போம். அந்த பானுக்கு ஒரு பாயிண்ட், நைட்டுக்கு 3 பாயிண்ட், பிஷப்க்கு 3.1 3.1, யானைக்கு 5 பாயிண்ட், ராணிக்கு 9 பாயிண்ட். ராஜாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு யாரும் சேலரி கொடுப்பது கிடையாது. இது வந்து சேலரின்ற மீனிங்கில் அதை மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவங்க எல்லாத்துக்குமே சேலரி போடுறவர்னா இவர் தான், ரைட்டுங்களா? அதனால தான் இவருக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடையாது. இவங்களுக்கு யாரும் தனிப்பட்ட முறையில் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்களா, சேலரி கொடுப்பாங்களான்னு கேட்டால் இவர் தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறவர். அதனால தான் இவருக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. அதனால தான் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இவர் வந்து எல்லை இல்லாதவர், வருமானத்தில் இவ்வளோதான் எல்லை இல்லாத வரம்பு இல்லாதவர் அவர். இவருக்கு 9 பாயிண்ட், இவருக்கு 5 பாயிண்ட், இவருக்கு 3.1, இவருக்கு 3, இவருக்கு 1. இந்த மாதிரி நம்ம பேசிஸில் பாயிண்ட் கொடுத்துருக்கோம், ரைட்டுங்களா? இந்த பாயிண்ட் ஏன் இப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இதை மறந்துடாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத ஒரு சின்ன சூத்திரம் மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம பானை பற்றி பார்க்குறோன்னு வச்சுங்களேன். பான் அதோட கண்ட்ரோலிங் ஸ்கொயர் அப்படின்னா, இந்த பான் ஒயிட்டில் இருக்குன்னா அதோட கண்ட்ரோலிங் ஸ்கொயர் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சைடு ஒயிட் ஸ்கொயர்ஸ் தான் அதோட கண்ட்ரோலிங் ஸ்கொயர்ஸ், ரைட்டுங்களா? இந்த முன்னாடி இருக்க இடத்த இது ஆக்குபை பண்ணுமான்னா கண்டிப்பாக ஆக்குபை பண்ணாது. நகர்ந்து செல்லும்போது இதை கண்ட்ரோல் பண்ணாது. ஆனால் இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணும். இங்கே ஒருத்தர் இருந்தார்னா அடிக்கும், இங்கே ஒருத்தர் இருந்தார்னா அடிக்க முடியாது, ரைட்டுங்களா? சப்போஸ் பான் இங்கே இருக்குன்னு வைங்களேன், இதோட கண்ட்ரோலிங் ஸ்கொயர் 1 தான். அப்போது இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணாது, இந்த ஸ்கொயரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணும். இங்கே யாராவது வந்து அடிக்கும், ஆனால் இங்கே யாராவது இருந்தாங்கன்னா அடிக்க முடியாது, நேருக்கு நேரம் அடிக்க முடியாது, சைடில் வந்தாங்கன்னா தான் அடிக்க முடியும். அப்போ இந்த பானோட கண்ட்ரோலிங் ஸ்கொயர், இந்த பான் விங் பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓரமும் இருக்கிற பானுக்கு பேர் விங் பான் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? இந்த பானுக்கு ஒவ்வொரு ஸ்கொயர் மட்டும்தான் கண்ட்ரோலிங் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் இதோட கண்ட்ரோலிங் ஸ்கொயர் கிடையாது, புரியுதுங்களா? அதனால் பான் இங்கே இருக்குன்னு வைங்களேன். சப்போஸ் பான் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா G5லையும் B5லையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பானோட கண்ட்ரோலிங் ஸ்கொயர் இந்த 2 ஒயிட் ஸ்கொயர், இந்த பிளாக் ஸ்கொயரில் இருக்க பானுக்கு கண்ட்ரோலிங் ஸ்கொயர் இந்த 2 பிளாக் ஸ்கொயர்ஸ். கிளியராக புரியுதுங்களா? அதனால் தான் அந்த பானுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுக்குறோம். காலாட்படைக்கு ஒரு பாயிண்ட் மட்டும்தான் கொடுப்போம், ரைட்? அடுத்தபடி நம்ம பார்க்க இருப்பது நைட். இப்போது பிளாக் ஸ்கொயரில் இருக்குன்னா அதை சுற்றி ஒயிட் ஸ்கொயர்ஸாக தான் ஜம்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரெண்டும். ஸோ நைட் பிளாக்கில் இருக்குது, இது போகிற ஸ்கொயர்ஸ் ஃபுல்லாக ஒயிட் ஸ்கொயர்ஸ், ரைட்டுங்களா? அப்போது இதில் என்ன புரியுது அப்படின்னா, நைட் அதை சுற்றி உள்ள கட்டங்களுக்கு போகாது, சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாகவும் போகாது. அந்த இடமும் பிளாங்காக இருக்குது பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் பிளாங்காக இருக்குது. அதே போல் நைட்டு டயக்னல்லையும் போகாது, அந்த இடமும் பிளாங்காக இருக்கும் பாருங்கள், ரைட்? இங்கே பாருங்கள், பிளாங்க் ஃப்ரீயாக இருக்குங்களா? ஸோ இந்த இடங்கள் போகாது. அப்போ நைட் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் போகாது, டயக்னல்லையும் போகாது. அது இல்லாமல் 1 2 3 ஸ்ட்ரெயிட் லைனில் 2 ஸ்டெப்ஸ் போகும். இப்போது இந்த நைட் இருக்கிறது மிடில் இருக்குது, 8 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது, ரைட்டுங்களா? அதுதான் மேக்ஸிமம் ஸ்கொயர் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் நைட் வந்து இந்த கார்னரில் இருக்குன்னு வைங்களேன், இந்த 2 ஸ்கொயரை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும், வேறு எந்த ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணாது. கிளியராக புரியுதுங்களா? 1 2 3 1 2 3 இது போல் இந்த 2 ஸ்கொயரை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும். நைட் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 3 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணும். 1 2 3 1 2 3 1 2 3 இது மாதிரி கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நைட் இங்கே இருக்குன்னு வைங்களேன், இந்த 2 ஸ்கொயர் இப்படி 4 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணும். இப்போது இதோட மேக்ஸிமம் ஸ்கொயர் கண்ட்ரோலு 8 தான், ரைட்டுங்களா? மினிமம் அப்படின்னு சொன்னால் 2, மினிமம் 2லேருந்து மேக்ஸிமம் 8 வரைக்கும் அது கண்ட்ரோல் பண்ணும். அப்படிங்கிறத பற்றி நைட்டை பற்றி பார்த்தோம். இதுக்கு எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் 3 பாயிண்ட். இது வந்து ஒரு 3 பாயிண்ட் பீஸ், ரைட்டுங்களா? இப்போது பிஷப்பை பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஷப் இங்கே இருக்குது. இந்த பிஷப்போட கண்ட்ரோலிங் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொன்னால்
இதெல்லாம் இதோட கண்ட்ரோலிங் ஸ்கொயர்ஸ்னு சொன்னோம். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான், இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நைட்டோட கண்ட்ரோலிங், இந்த பிஷப்போட கண்ட்ரோலிங் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், கவுண்ட் பண்ணி பார்ப்போம் எத்தனை ஸ்கொயர் இந்த பிஷப் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போது இந்த பிஷப் வந்து மிடில் இருக்குது. இது கண்ட்ரோல் பண்ணுற ஸ்கொயர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 13 ஸ்கொயர்ஸ் அட்டன் டயத்தில் கண்ட்ரோல் பண்ணும். 13 அப்படிங்கிறது 1 3 அப்படின்னு போடுவோம். அதை பாயிண்ட், இதோட பாயிண்ட் எவ்வளோன்னு கேட்டால் அப்படியே உல்ட்டாக போட்டுருங்க, 3.1. இதுதான் இதோட பாயிண்ட். ஏன் இதை 3.1 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதை விட சற்றேறக்குறைய இது கொஞ்சம் பெரிய பீஸ். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இது கண்ட்ரோலிங் ஸ்கொயர் மேக்ஸிமம் 8 தான் நைட்டு. பிஷப் வந்து 13 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் 3.1. இதை விட இது கொஞ்சம் கூடுதலாக கண்ட்ரோல் பண்ணும். அப்படிங்கிறதுனால மோரார்லெஸ் ரெண்டு ஈக்குவல் தான். 0.1 தான் இது ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது ரூக்கோட கண்ட்ரோலிங் ஸ்கொயர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும் அதோட கண்ட்ரோலிங் ஸ்கொயர் ஃபுல்லாக. அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ரைட், இதெல்லாம் அதோட கண்ட்ரோலிங் ஸ்கொயர். இப்போ இது எத்தனை ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூக் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்போது இது 14 ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஏன் சார் இது பிஷப்போட கொஞ்சம் தானே கூடுதல் அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணும். ஆனால் இதுக்கு 5 பாயிண்ட் கொடுக்குறாங்க. இதோட பாயிண்ட் வந்து 5ங்க. இதுக்கு ஏன் 5 கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எந்த இடத்துல இருந்தாலும், இந்த போர்டுக்குள்ளே 64 ஸ்கொயர்ஸில் எந்த இடத்துல இருந்தாலும் 14 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் பிஷப் அப்படி கிடையாது. இன்கேஸ் சப்போஸ் இந்த பொசிஷனை பாருங்கள், இந்த இடத்துல பிஷப் இருக்குதுன்னு நம்ம மீன் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7, இது 7 ஸ்கொயர்ஸை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் அந்த ரூக் அப்படி கிடையாது. இந்த இடத்துல இருந்தாலும் 14 ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதே 14 ஸ்கொயர்ஸை இங்கே இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணும். கார்னரில் இருந்தாலும் 14 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணும். எந்த பொசிஷனில் இருந்தாலும் 14 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணும். அதனால் ரூக்குக்கு 5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து குயின் அப்படின்னா, இது எப்பயும் நார்மலாக போத் பிஷப் அண்ட் நைட்டு, பிஷப் அண்டு ரூக் அந்த ஏரியா ஃபுல்லாக இது கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூக் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரைட் லைனையும் கண்ட்ரோல் பண்ணும். அதே போல் பிஷப் மாதிரி ஆக்ட் பண்ணாக்க டயக்னலில் இது 13 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணும். ரூக் மாதிரி கண்ட்ரோல் பண்ணால் ஸ்ட்ரைட் லைனில் 14 ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் இதுக்கு வந்து கண்ட்ரோலிங் ஸ்கொயர் 27. கண்ட்ரோலிங் ஸ்கொயர்ஸ் 27. 2 + 7 எவ்வளோ வருதுங்க? 9. அதுதான் இதோட பாயிண்ட்டு. சரிங்களா? இந்த ஸ்ட்ரைட் லைனில் 14 ஸ்கொயர்ஸ் இருக்குது, டயக்னலில் 13 ஸ்கொயர்ஸ் இருக்குது. டோட்டல் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 14 + 13 27. 2 + 7 9. இதுதான் அந்த குயினோட 9 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதை நீங்கள் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? இதுதான் இந்த பாயிண்ட்ஸ் கணக்குக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன விளக்கங்கள். ரூக்குனா குயின்னா 9 பாயிண்ட்ஸ், ரூக் அப்படின்னு வச்சிங்கன்னா 5 பாயிண்ட்ஸ், பிஷப் அப்படின்னா 3.1, நைட் அப்படின்னா 3, பான் அப்படின்னா 1 பாயிண்ட். இதுதாங்க இதில் உள்ள பாயிண்ட்ஸ் விவகாரம். இதை நீங்கள் ஒவ்வொரு தடையும் ஆடும்போதும் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கும்போதும் ஒரு பீஸை கொடுத்துட்டு ஒரு பீஸை எடுக்கிறீங்கன்னா, நம்ம எப்போயும் நார்மலாக என்ன செய்வோம், ஒரு 5 ரூபா கொண்டு போனோம்னா 5 ரூபாய்க்குரிய பொருள் நம்ம வாங்குவோம். 5 ரூபாய்க்கு கொடுத்து 5 ரூபாய்க்குரிய பொருள் வாங்குவோம். அதே மாதிரி ஒரு பானை கொடுத்தா ஒரு பானை எடுக்கலாம், ஒரு நைட்டை கொடுத்தா ஒரு பிஷப் எடுக்கலாம். மோரார்லெஸ் ஈக்குவல். அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, கொடுத்து அதை எடுக்கலாம். ரூக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பிஷப்பு 2 பான் வந்ததுன்னா ஈக்குவல் இப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஒரு பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயங்கள். ரைட்டுங்களா? இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா, ஃபாலோ பண்ணிங்கன்னா, கேம் ஆடும்போது உங்களுக்கு கேமில் எந்த ஒரு தகட்டலும் இல்லாமல் உங்கள் கேம் நல்லபடியாக போயிட்டுருக்கும். நன்றி. இன்றைக்கி பார்த்தீங்களாப்பா, வீடியோ எல்லாம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். நன்றி.